எனக்கு அந்த வருஷம் நஷ்டம் வந்து 5 லட்ச ரூபா எனக்கு நஷ்டம் வந்து. தஞ்சாவூர் நுகர்வோர் நீதிமன்றம் ஜூலை 31ஆம் தேதி 2024ஆம் வருடம் இன்று அதிரடியான தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளது. அதாவது சென்னை அண்ணா நகரில் உள்ள நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியின் பொது மேலாளரை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளது. அது எப்படி வந்து பணமாக கட்டினீங்களா இல்லை டிடி எடுத்து கொடுத்தீங்களா? பணம் தான். பணம் எங்கே கட்டினீங்க? அது கூட்டுறவு சொசைட்டியில். கூட்டுறவு சொல்லி கட்டினீங்க. அப்போ இதுக்கு வந்து எவ்வளோ நிவாரணம் வந்து சரியாக வழங்கப்படும் அப்போ சொன்னாங்களா? இல்லை, சொல்லல. அந்த 360 ரூபா பணம் கட்டினீங்க. கட்டணும். அதுக்கு ரெசிப்ட்லாம் வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கீங்க. சரி, அதில் வந்து எப்போ நீங்கள் வந்து போய் அந்த இழப்பீடை கேட்டீங்க? 2000 இப்போ பணம் வந்த உடனே போய் கேட்டேன். 1 ஏக்கருக்கு ஒரே வில்லேஜ் இருக்கும்போது 1 ஏக்கருக்கு 5400 ரூபாயும் 2 ஏக்கருக்கு 5000 சொல்லுது. எந்த விதத்தில் நியாயம் இருக்குது? இதில் வந்து முகாந்தம் குரல்படி இருக்குது அப்படின்னு கேட்டு எங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொசைட்டியில் சொன்னாங்க. அப்போ தான் நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி தொடர்பு கொண்டு அவங்க மேலே வழக்கு தொடங்கணும். எந்த சொசைட்டியில் வந்து பணம் கட்டினீங்க? யார் இல்லைன்னு சொன்னா? வேப்பத்தூர் கூட்டுறவு சொசைட்டியில். சரி, எந்த வருஷம் வந்து முத வழக்கு போடுறீங்க? 2017-18. சரி, இதுக்கு வந்து யார் வந்து இந்த வழக்கு தொடர உதவி புரிஞ்சாங்க? என்னுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விமல்நாதன் ஐயா. யார் அந்த விமல்நாதன்? தஞ்சை மாவட்ட காவேரி விவசாய மீட்பு குழு செயல் அலுவலர். அவர் எந்த ஊருக்காரங்க? சுவாமிமலை. இந்த வழக்கு வந்து முத எங்கே தாக்கல் பண்ணீங்க? யார் வழக்கறிஞருக்கு? வழக்கறிஞர் நானே தான். இப்போ வழக்கறிஞர் வச்சுக்கல? சரி, அரசே ஏற்படுத்தி கொடுத்துக்குமே, அது வேணாட்டிங்களா? அது வேணாட்டும். நீங்களே வந்து வழக்காட்டீங்க? நானே வழக்காடுங்க. அதாவது ஒரு விவசாயின நீங்களே உங்களுக்கு வழக்கறிஞர் வைக்காம இந்த வழக்கை வந்து நடத்துறீங்க? ஆமாம், இந்த வழக்கில் நடத்த பேச்சில் ஒரு வாய்தா கூட விடாமல் வந்திருக்கேன். முத அந்த 360 ரூபா கட்டினீங்கல்ல, அப்போ கூட்டுறவு சொசைட்டியில் வந்து கேட்டதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி கேட்க சொன்னாங்கல்ல, நீங்கள் கேட்டதுக்கு அவங்க ஏதாவது 1 ரூபாச்சு கொடுத்தாங்களா? ஒரு 10 பைசா கூட கொடுக்கல. 10 பைசா கூட கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் வழக்கு போடுறீங்க? அதுக்கப்புறம் தான் வழக்கு போட்டோம். சரி, வந்து எப்போ எந்த வருஷம் வழக்கு போடுறீங்க? 2017-18. சரி, எத்தனை வருஷம் வழக்கு நடந்துச்சு? 5 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. 5 வருஷமா? ஆமாம். சரிங்க. இந்த வழக்கில் வந்து என்ன தீர்ப்பு வந்து வந்துச்சு? முத தீர்ப்பு வந்து உங்களுக்கு பணம் கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. எவ்வளோ பணம் கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டாங்க? அது வந்து 2,00,000 ஆமாம் 2,20,000 ரூபா போட்டிருக்காங்க. அதில் வந்து திருப்பி வந்து ஜட்ஜி என்ன பண்ணுறாங்க, அவங்க வக்கீல் பகுதி ரூபாயா 61,000 ரூபா பணம் எனக்கு டிடியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாக்கி வந்து 1,82,00,000 ரூபா பணம் வரவேண்டிருக்கு. அந்த வரவேண்டிய பணம் கொடுக்காததுனால தான் 3 மாதமாக வராத காரணத்தினால ஜட்ஜ் ஐயா அவங்க மேலே வாரண்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அதாவது அந்த 61 லட்சம் எப்போ 61,000 எப்போ கொடுத்தாங்க? அவங்க எத்தனை வருஷம் இப்படி கொடுத்தாங்க? இல்லை, 2023. அதாவது வழக்கு நடந்து 5 வருஷம் கழிச்சு தான் வந்து 61,000 ரூபா கொடுக்குறாங்க. சரி, பாக்கி எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருந்துச்சு? பாக்கி வந்து 1,84,00,000 ரூபா கொடுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அதையும் கொடுக்க சொல்லி எப்போ தீர்ப்பு வந்துச்சு? எந்த வருஷம்? அதையும் கொடுக்க சொல்லி போன 12ஆவது மாதம் 23 2023 அந்த எல்லா பணம் கொடுக்க வெளியே உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க. யார் உத்தரவு போட்டா? நுகர்வோர் கோர்ட்டில் உத்தரவு போட்டாங்க ஜட்ஜி. சரிங்கய்யா. இந்த பாக்கி தொகையை கொடுக்காதனால என்ன திருப்பி வந்து நீதிபதி அவர்கள் உத்தரவு போட்டாங்க? பாக்கி ரூபா கொடுக்காதனால அவங்க அரெஸ்ட் வாரண்ட் போட்டாங்க. யாருக்கு போட்டிருக்காங்க ஐயா? இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு மேனேஜர் சார். என்னைக்கு அந்த உத்தரவு காப்பி கொடுத்தாங்க? 31/7/2024.